மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தை வாசித்து பாருங்கள். தேவ ஆவியினால் இயேசு நிரப்பப்படும் பொழுது, ஜனங்களை கண்டும் பொழுதெல்லாம் என்ன வருகிறார்? மனதுருகிறார். செய்யவே மாட்டாரு. யாரை இன்றைக்கு சுகப்படுத்தலாம்? எந்த குருடனை பார்வையடைய வைக்கலாம்? அந்த வார்த்தை மாமிசமாகி கன்னி மரியாளுடைய வயிற்றில் வந்து, கவனிங்க, இன்றைக்கு வார்த்தையாகவே இந்த பூமியில வாழ்ந்து முடித்தவர் தேவாதி தேவன். ஆதியாகமத்தை வாசித்து பாருங்க. நாம் அண்ணாந்து பார்த்தால் தெரியும், இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் தேவன் ஜெபித்து உண்டாக்கவில்லை, குதித்து உண்டாக்கவில்லை. தேவாதி தேவன் அவர் சொல்லுகிறார், வானம் உண்டாக கடவது. வானம் வார்த்தை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கிலாந்துல இருந்து ஒரு பெரிய ஒரு ரெவரண்ட் தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர் கௌரவிப்பதற்காக தானிய வகைகளை, கவனிங்க, மாலையாய் கோத்தி அவருடைய கழுத்தில் என்ன பண்ணாங்களாம்? கௌரவித்தார்களாம். தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அவரு அதை பற்றி தெரிய காணோம். அதை கொண்டு போய் அவங்க இங்கிலாந்துல அவங்க வீட்டில் ஷோகேஸில் அந்த மாலையை என்ன பண்ணிட்டாராம்? அப்படியே வைத்து விட்டாராம். ஒரு நாள் இங்கிருந்து அந்த மாலை போட்டுவங்க அங்கே போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. அங்கே போய் அந்த மாலையை ஷோகேஸில் வச்சுருந்தாங்களாம். அப்போதான் அவர் சொன்னாராம், ஐயா, நீங்கள் வைத்திருக்கிற மாலை ஷோகேஸில் வைக்கக்கூடிய வச்சிங்களன்னா அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு. தானியே அந்த மாலையை கலட்டி மண்ணிலே விதைத்தார்களாம். ஒரு 4-5 நாள் கழித்து அது முளை கிளம்பி வெளியே வந்தது. கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம். பைபிளவும் வார்த்தையவும் ஜிப்பு போட்டு வச்சுக்கிறதுக்காக ஆண்டவர் கையில் வச்சுக்கிறதுக்கும் ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்காகவும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அதான் சொல்றாரு, கோதுமை மணியானது மூட்டில் இருக்க வரையிலும் அது தனியா தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு அந்த கோதுமை மணியை நிலத்தில் விதைக்கிறீர்களோ அன்றைக்கு தான் அது முளை கிளம்ப ஆரம்பித்து விடும். நிறைய பேர் வார்த்தையை விதைக்காம, கவனிங்க, வேற காரியங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது நிச்சயம் அந்த மூட்டையில் இருக்கிற விதை அங்கேயே தான் இருக்கும், நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது ரெண்டும் ஒன்னா சேரும் பொழுது எப்படி பிரமாணங்கள் வேலை செய்தோ அதுபோல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் ஒன்றோடு ஒன்று கணவன் மனைவியை போல பின்னிருக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அது நடைபெறும் என்பது தேவ திட்டம்.